உள்ளும் புறமும் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். பவித்ரா, இன்றைய நிகழ்ச்சியில இரண்டாவது தலைப்பா நீங்க எதை எடுத்திருக்கீங்க? இது குறித்து யார் கூட கலந்துரையாட இருக்கீங்க? ஜெனிஃபர், இரண்டாவது தலைப்பாக நம்ம எடுத்திருக்கிறது என்னன்னா, தமிழ் தாய் வாழ்த்தை தொடர்ந்து ஒரு மூன்றாவது இடத்துக்கு தள்ளுகிறார்கள். ஏன் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. இருக்கும் போதும் ஒன்றிய அரசு பிப்ரவரி மாதம் ஒரு ஒரு விஷயத்த வெளியிடுறாங்க. வந்தே மாதரம் எல்லா அரசு நிகழ்ச்சியும் முதலாவதாக பாடப்படும். இருந்தாலும் தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே தமிழ்த்தாய் வாழ்த்து, அதன் பின்பாக அரசு நெறிமுறைகளின்படி எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றதே தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் டெல்லி சென்று பேசினார் அப்படின்ற ஒரு விஷயம் பரபரப்பா இருக்கு. இருந்தாலும் இன்று நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தினுடைய 33வது பட்டமளிப்பு விழா, இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை எழுதியதே அவர்தான். அவருடைய பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி, ஒரு ஆதங்கத்தோடு இருக்கக்கூடிய கேள்விதான். இது குறித்து நிறைய விஷயங்களை பேசுவதற்காக நம்ம கூட இணைகிறார் திமுகவில் இருந்து மரியாதைக்குரிய முனைவர் இரா சபாபதி மோகன் ஐயா அவர்கள் இணைகிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு தொடர்ந்து 3வது இடம். இவர்கள் புதிய அரசு பதவி ஏற்றதில் இருந்து இந்த பதவி ஏற்ற நாள் முதல் இன்று வரை சொல்லப்போனால் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் எழுதப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு அவருடைய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவிலேயே 3வது இடம் அப்படின்றது எப்படி ஒரு விஷயமாக நீங்க பார்க்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். பயிலரும் அண்ணன் தம்பி அக்கம்பக்க துறவின் முறையார் தயவக உடையாள் அன்னை என்னை சந்தத மறவா தந்தை குயில் போல் பேசிடும் அணையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அத்தனை பேரும் அயலவராகும் வண்ணம் நம் உணர்வினில் மூச்சுக்காற்றில் குருதி ஓட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய அன்னை தமிழுக்கு இந்த அன்னை தமிழ் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்க. எவ்வளவு வருத்தமா இருக்கு. நீங்க அழகா சொன்னீங்க. ஐயா கலைஞர் அவர்கள் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் ஐயா கலைஞர் அவர்கள். அந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை உருவாக்குகிற பொழுது அந்த பெயர் சூட்டி விட்டு அவர்கள் எழுதிய பாடல் தான் தமிழ்த்தாய் வாழ்த்து என்று சட்டபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அது யாரும் மீற முடியாது. அதை விட நேயர்களுக்காக சொல்கிறேன், அதில் முழு பாடலும் கூட இல்லாமல் ஐயா கலைஞர் அவர்கள் ஒரு சில வரிகளை அதிலிருந்து எடுத்திருப்பாங்க. அதை நான் சொல்ல விரும்பல. ஆனால் ஏன் எடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வரிகள் ஒருவேளை மற்ற மொழிக்காரர்களுக்கு இந்த சங்கடத்தை ஏற்படுத்துமோ என்கிற ஒரு காரணத்தால் ஐயா கலைஞர் அவர்கள் மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய அந்த பாடலில் ஒரு சில வரிகளை எடுத்துவிட்டு யார் மனதையும் புண்படுத்தாமல் இருப்பதற்கு தமிழ்த்தாய் வாழ்த்தை அதை சட்டபூர்வமாக அறிவித்தார்கள். நீங்க எல்லா கவர்னர்களும் இப்படித்தான் இருப்பாங்க நினைக்கிறேன். அதற்குரிய ஐயா ஆளுநராக இருந்த RN ரவி அவர்கள், அதை தொடர்ந்து அருள்நேக்கர் அவர்கள். இதுல யாரை குற்றம் சுமத்துவது என்றால் தமிழ்நாடு அரசைத்தான் குற்றம் சுமத்த முடியும். இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் தான் நேரடியாக இதிலே பொறுப்பேற்க வேண்டும். நீங்க துணைவேந்தர் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் துணைவேந்தரா இருந்திருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடியே கவர்னர் வராங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு IAS இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இங்க வந்து இங்க சேர் படி போடணும், இங்க யார் போடணும், யார் நீங்க வந்து முதல்ல பேசுறது, 2வது பேசுறது, எத்தனை பேர் வராங்க, எல்லாத்தையுமே அவங்க கையில் எடுத்துக்கிடுவாங்க. சரி, அது பக்கம் விட்டுடுங்க நீங்க. ஆனால் இதில் கவனத்தோடும் முதலமைச்சர் அவர்களும் மாண்புமை உயர்கல்வித்துறை அமைச்சர் பேர் போட்டிருக்கு. நீங்க அதுலயே பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சியில இருக்கிறப்ப பொன்முடி அமைச்சர், தம்பி செழியன் அமைச்சர், அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஹானரபிள் பொன்முடி ப்ரோ சான்சலர் வில் கிரேஸ் த ஃபங்க்ஷன் இருக்கும். நம்ம பலமுறை நம்ம தொலைக்காட்சியில பேசியிருக்கோம். அது என்ன கிரேஸ் த ஃபங்க்ஷன்? சரி, எங்க ஊரு, எங்க யூனிவர்சிட்டி, எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க அறிவுரை சொல்றதுக்கு கூட எங்களுக்கு தகுதி கிடையாதா? வில் கிரேஸ் த ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த 5 வருஷம் அப்படித்தான் போச்சு. எந்த பல்கலைக்கழகத்திலும் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுவதற்கான வாய்ப்பே கிடையாது. வாழ்த்துறை சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை. கிரேஸ் த ஃபங்க்ஷன் போட்டிருந்தது. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா எனக்கு அழைப்பு வந்திருந்தது. அதுல ஹானரபிள் ப்ரோ சான்சலர் வில் அட்ரஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். சரி, பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு மாறிட்டாங்க போல் இருக்குன்னு நினைச்சா திடீர்னு
மதிப்பிற்குரிய துணைவேந்தர் அவர்களே பேட்டி சொல்றாங்க, இல்ல இல்ல நாங்க முதல்ல வந்தே மாதரம் பாடுவோம், அடுத்தது தேசிய கீதம் பாடுவோம், நேஷனல் சாங், அடுத்தது நேஷனல் ஆந்தம், அதுக்கப்புறம் தான் தமிழ் தாய். நீங்க அவங்க அறிவித்ததிலேயே கூட ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி மாநிலங்களில் மாநில நிகழ்வுகளில் நீங்க தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடலாம்னு இருக்கு. அதையும் மீறி அவங்க செய்யறாங்கன்னு சொன்னா, நீங்க கடந்த காலங்கள்ல பாருங்க, 5 ஆண்டு காலத்துல ஆளுநர் ஐயா RN ரவி இருக்கிறப்ப பெருந்தன்மையாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதியார் முதலமைச்சராக இருக்கிற பொழுது எவ்வளவு தலைகீழ நின்று பார்த்தாரு கவர்னர். இல்ல இல்ல அவரு தான் மினிட் டு மினிட் ப்ரோக்ராம் போடுறாரு. மினிட் டு மினிட் ப்ரோக்ராம் போட்டு எடுத்த உடனே நீங்க தேசிய கீதம், அப்ப இந்த வந்தே மாதரம் எல்லாம் சட்டம் வரல, தேசிய கீதம் பாடணும், முதல்லையும் பாடணும் கடைசியிலையும் பாடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பார்த்தாரு. ஆனா ஒரு சட்டமன்ற நிகழ்விலாவது மதிப்பிற்குரிய ஆளுநர் RN ரவி அவர்கள் நினைத்தது நடந்ததா என்றால் இல்லை. முழுக்க முழுக்க தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடுவோம். அதுக்கப்புறம் நாம நேஷனலிஸ்ட் தான். ஐயா கலைஞர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் கற்று தந்த பாடம் என்ன என்றால், நான் மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன், நாட்டால் இந்தியன், ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மதம், ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையால் ஒருவர் இந்து, இன்னொரு இஸ்லாமியர், இன்னொரு கிறிஸ்துவர். எனவே நான் இந்தியன் என்பதில் எனக்கு பெருமை, தமிழன் என்பதில் பெருமை. எனவே என்னுடைய அன்னை தமிழ் மொழி, அதை நான் உயிரினும் மேலாக நேசிக்கிறேன். நான் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம், நான் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம், ஆனால் தமிழ் என்பது என் உயிர். எனவேதான் 5 ஆண்டு காலமும் ஒரு முறை கூட ஆளுநர் RN ரவி அவர்கள் சட்டமன்றத்தில் உட்கார்ல. என்ன காரணம்? ஒரே காரணம், தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடக்கூடாது அப்படின்னு. நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த அமைச்சர்கள் அல்லது அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அமைச்சர்கள் அல்லது அவர்களுக்காக வக்காலத்து வாங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 5 ஆண்டு காலம் முதல்வர் அண்ணன் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்துகிற பொழுது பின்பற்றப்பட்ட நடைமுறை, சட்டமன்றத்தில் பின்பற்றப்பட்ட நடைமுறை, பல்கலைக்கழகங்களிலே பின்பற்றப்பட்ட நடைமுறை ஏன் இப்பொழுது மாற்றப்பட்டது? இதை கடுமையாக எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் முதலமைச்சருக்கு உண்டு. அது கூட தட்டி கழிக்க முடியாது. இதுல ஒரே ஒரு ஆறுதல் செய்தி என்ன என்றால், மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்துகலங்கிறது ஒரு ஆறுதல் செய்தி. ஆமா, அது பரவாயில்ல. அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம் என்று சொன்னால் நான் கலந்து கொள்ள, ஆனா அது சொன்னாரான்னு தெரியல, கலந்து கொள்ள மாட்டார்ங்கிறதா இருக்க ஒழிய என்ன காரணம்ங்கிறது அதெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே இப்படி சொல்றது மாதிரி இருக்கணும், சொல்லாதது மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. என்ன காரணம்னு சொல்லல, புறக்கணிச்சார்னு நீங்க செய்திகள்ல போட்டா கூட கலந்துக்கலாம், எவ்வளவுதான். கலந்து கொள்ளவில்லை, கலந்து கொள்ளாததற்கு என்ன காரணம், இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு அறிக்கை விட்டிருந்தா கூட கவர்னர் சரி பரவாயில்ல அது மாதிரி ஏதாவது செய்யலாமான்னு கேட்டிருப்பாங்க. இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய ஒரு அடக்குமுறை. இந்த ஒன்றிய அரசனுடைய அடக்குமுறை, ஒன்றிய அரசனுடைய ஆணவம், அந்த ஆணவத்திற்கு பணிந்து போகக்கூடிய அந்த இயல்பு இந்த அரசுக்கு இருக்கிறது. அதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த அரசு தைரியமா சொல்லியிருக்கலாம், இல்லைங்க கான்வகேஷன் நீங்க அப்புறம் வச்சுக்கன்னு சொல்லிக்கலாமே, கான்வகேஷன் அப்புறம் வச்சுக்கலாம், நீங்க ஒன்னும் அவசரம் இல்ல, இதை நீங்க பேசி முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கான்வகேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை சொல்லுகிற தெம்பும் திராணியும், நீ சொல்ல போனா இப்படி ஒன்று நடக்குதான்னு முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் ஐயா கலைஞர் இருக்கும் பொழுது சரி, மதிப்பிற்குரிய முதல்வர் ஸ்டாலின் இருக்கும் போது முதலமைச்சரா சரி, நீங்க காலையிலேயே பல அமைச்சர்கள் 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவாங்க. என்ன இந்த பத்திரிகையில செய்தி வந்திருக்கு பாத்தீங்களா, அது என்ன செய்திம்பாங்க. எல்லா செய்திகளும் உங்களுக்கு சேர்ந்துரும், பிரீஃப் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் நாமளே படிக்கணும் இல்ல, அதிகாரிகள் சொல்லுவாங்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. ஆனால் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியில் அன்னை தமிழ் மொழி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. கடந்த முறையும் நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னோம், மொழி உரிமை என்பதும் பொருளாதார உரிமை என்பதும் சமூக நீதி உரிமை என்பதும் இதெல்லாம் மாநில சுயாட்சியினுடைய அங்கங்கள். அதில் இன்னைக்கு மொழி உரிமையும் நாம் இழந்திருக்கோம். அதிலும் அண்ணா தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க என்று அன்னை தமிழ் மொழிக்கு
அன்னை தமிழ்நாட்டுக்கு பெயர் சூட்டிவிட்டு இருமொழி கொள்கைதான் என்று சட்டம் போட்டுவிட்டு, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு சட்டம் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசத்துல 2 லாங்குவேஜ் ஃபார்முலாங்கிறது அசம்பிளிலே சட்டமாக்கப்பட்ட வரலாறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. பிரத்யேகமான தனித்தன்மை கொண்ட அந்த தமிழ்நாட்டில் சட்டம் போடப்பட்டது. நாம் எந்த மொழிக்கும் எதிரி அல்ல, எந்த மொழிக்கும் எதிர்ப்பாளர்கள் அல்ல. ஆனால் அன்னை தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொல்லுகிறோம். இப்படி சொல்லுகிற காரணத்தால் நாம் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களா என்றால், கேட்கிற மதிப்பிற்குரிய நடுநிலையாளர்களே, பூமிப்பந்திலே இருக்கக்கூடிய உயர்ந்த நாடுகளில், உயர்ந்த நிறுவனங்களில், உயர்ந்த பதவிகளில் 60 விழுக்காடு தமிழும் ஆங்கிலமும் படித்த தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, தமிழ்நாட்டின் அறிவு சக்தி, அருமையான ஒரு வார்த்தையை அண்ணன் ஸ்டாலின் பயன்படுத்துவார், அறிவு சக்தி அப்படிம்பாங்க. அது தமிழ்நாட்டினுடைய அறிவு சக்தி என்று சொன்னால் அன்னை தமிழ் மொழியும் ஆங்கிலமும் படித்தவர்கள். எனவே இன்றைக்கு அந்த அன்னை தமிழ் மொழி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பது மிகுந்த வருத்தம். காலையிலிருந்து இந்த பல்கலைக்கழகத்தில் நான் 3 ஆண்டு காலம் துணைவேந்தராக இருந்தேன். அதிலே துணைவேந்தர் அவர்கள் வரவேற்புரை ஆற்றியிருக்கிறேன். அதற்கு பிறகு பேராசிரியர் ஐயா அன்பழகனார் அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். நீங்க யாரை அழைக்க வேண்டும் என்பது கூட இன்னைக்கு பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் முடியாது. நீங்க ஒரு பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னா, இது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியிலிருந்தே வந்துருச்சு. அதுல ஒரு 4 வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா, நீங்க இவங்கதான் வடநாட்டுல இருந்து ஒருத்தவங்களை கொண்டு வருவாங்க. வடநாட்டுல இருந்து பேசுறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு துறை வல்லுநராக இருக்கலாம். நான் அவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தமிழிலே அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கி, அவர்களுடைய வளமான வாழ்க்கைக்கு சில அறிவுரைகளை சொல்லி எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய அந்த இடத்தில் யாருமே கிடையாது. பாருங்களேன், கவர்னர் தான் சொல்லுவாரு. முந்தையெல்லாம் ஐயா கலைஞர் இருக்கிறப்ப, நான் துணைவேந்தரா இருக்கிறப்ப கவர்னர் ஆபீஸ்ல இருந்து வரும், யாரை கூப்பிட போறீங்கன்னு நான் ஒரு 3 பேரை எழுதி கொடுப்போம். அந்த 3 பேரை ஒருத்தர் தான் டிக் பண்ணுவாங்க. இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப கவர்னரா பார்த்து ஒருத்தர் சொல்லுவாரு, அவரு தான் அங்க பேசுவார். சார், அவர் பெரிய அறிவாளியாக இருக்கலாம், நான் மறுக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவையான செய்திகளை அந்த பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிற இடத்திலே அவர்கள் இல்லை. பாத்தீங்கன்னா எல்லா உரிமைகளையும் இழந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. உள்ளபடியே நம்ம இந்த தலைப்புல பேசும் பொழுது, இது முதல் முறை கிடையாது. கடந்த ஆட்சியின் போது திராவிட மாடல் அரசு இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரியே ஆளுநருக்கு எதிராக திடமான ஒரு எண்ணத்தோடும் கொள்கையோடும் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் திமுக அரசு. அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய தவைக்க அரசு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா, இதற்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கணுமா அப்படின்ற ஒரு இதுலயே இருக்காங்களே, இவர்கள் எப்போது தற்போது நம்மளுடைய மாநில உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுது அப்படின்றதை எப்போது உணர்வார்கள்? அது அவர்களும் தெரியாம இருக்காது. இப்படி எல்லாம் சொன்னோம்னா, வச்சிருக்கிறதே 107 சீட்டு தான் வச்சிருக்கோம். அதுலயே கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு தினம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரை இருப்பாரா, அவர் இருப்பாரா, இருக்க மாட்டாரா, காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா, 1000 பிரச்சனைகள் இருக்கு. இப்ப எதுக்கு நம்ம போய் இந்த வம்பெல்லாம்? அதாவது இதெல்லாமே வெற்று ஒலி முழக்கம் தாங்க. வெற்று ஒலி முழக்கம், வெற்று ஓசைகள். நீங்க தந்தை பெரியாரை சொல்லுவது, அரசியல் சாசனம் இயற்றிய அண்ணல் அம்பேத்கரை சொல்லுவது, பெருந்தலைவர் காமராசரை சொல்லுவது, இவங்க கொள்கை தலைவர்கள் என்று சொல்லுவது நெஞ்சில் இருக்கணுங்க, நெஞ்சில் இருக்கணும். நீங்க நள்ளிரவுல தட்டி எழுப்புனீங்கன்னா கூட பாரதிதாசன் பாட்டை நீங்க 100 வரி என்னால சொல்ல முடியும். நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பிஹெச்டி படிச்சிருக்கலாம், அது வேற. ஆனால் கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திராவிட இயக்கம், திராவிடம் என்று சொல்பவர்கள் எல்லாம் கொள்கை பற்று கொண்டவர்கள். அந்த கொள்கை பற்று கொண்டவர்கள் ஒரு ஆட்சியை அமைக்கிற பொழுது அதுல நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். இப்படி நடந்தா உடனடியா எதிர்ப்பு தெரிவிக்கணும். திராவிட மாடல் அரசு, நம்முடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய 5 ஆண்டு காலத்துல தமிழ் தாய் தான் முதல்ல பாடப்பட்டது. அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. ஏன்னா அந்த வந்தே மாதரம் பிரச்சனை வரல, வந்தே மாதரம் பாடணுங்கிற சட்டமாக்கப்படல. ஆனால் தமிழ் தாய் வாழ்த்து பாடியதற்கு பிறகுதான் நீங்கள் தேசிய கீதம் பாடப்பட்டது. சட்டமன்றத்துலதான் அது ஒரு முதல்ல பிரச்சனையா இருக்கு. நீங்க நல்லா கவனிக்கிறோம், சட்டமன்றத்துல மட்டும்தான் தேசிய கீதம் முதலிலும் கடைசியிலும் பாடணும்னு ஆளுநர் ஆர் என் ரவி சொன்னாரே ஒழிய, ஆளுநர் ஆர் என் ரவி
நீங்க பல்கலைக்கழகங்களுக்கு போகிற பொழுது அதை கட்டாயப்படுத்தவில்லை. பெரும்பாலான இடங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிலே பாடப்பட்டது, அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த நடைமுறையும் மாறி போய் வந்தே மாதரம் நேஷனல் சாங், தேசிய பாடல், அதுக்கப்புறம் தேசிய கீதம், நேஷனல் ஆந்தம், அதுக்கப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து என்று 3வது இடத்துக்கு வந்தது. நீங்க அடுத்து இன்னொரு செய்தியும் நீங்க தலைப்புல போட்டிருக்கீங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க என்னன்னா, பிஜேபியினுடைய அஜெண்டாவை கையில் எடுத்திருக்கிறார் ஆளுநர் அப்படின்னா தாவேக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஏன் ஆளுநருக்கு எதிராக சில விஷயங்கள் அவர்கள் ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கும் போது கூட அவர்கள் அதை ஒரு அறிவிப்பாவோ அறிக்கையாவோ வெளியிட்டிருக்கலாம். இந்த மாதிரி தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு போகுதுன்னா அதற்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கணும். அதை தாண்டி ஆளுநர் சில இடங்களில் நேரடியாக கள ஆய்வுக்கு சென்று அவர் ஒரு சில விஷயங்களை சொல்றாரு. இது முழுமையாக சீரமைக்கப்படும், அதற்கு நாங்கள் தக்க நடவடிக்கை எடுப்போம். ஆளுநர் என்பது நியமன பதவி. ஒரு கான்ஸ்டிடியூஷன் படி பார்க்கும்போது எப்படி அவர் ஒரு அரசாங்கத்தின் செயல்பாடுகளை செய்வார்? இந்த இடத்தில் தாவேக அரசு ஏன் அஞ்சி நடுங்குகிறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. ஐயா, இல்ல, நீங்க கேட்டது ஒரு சரியான கேள்வி, ஒரு மையப்புள்ளிதான். இதை நான் தொடக்கத்தில் சொன்னதை போல நடத்தது அத்தனையும் பிஜேபியினுடைய ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி. காங்கிரஸ் புரிஞ்சிருக்காங்களோ புரியலையோ, காங்கிரஸ் புரிந்தோ புரியாமலோ ஏதோ அவங்க கவர்னர் ஆட்சி வந்து விடும். இப்ப சொல்லுங்களேன், கவர்னர் ஆட்சின்னா கவர்னர் ஆட்சி வந்து விடும். நீங்களா இப்ப நடக்கிறது என்னது? கவர்னர் ஆட்சி தானே. கவர்னர் ஆட்சி போலத்தானே நீங்க 3வது இடத்துக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து போயிடுச்சு. எது எதிர்த்து காங்கிரஸ்ல மாணிக்கம் தாக்கூர் மற்ற எம்பி எல்லாம் நீங்க கடுமையா சொல்ல வேண்டியதானே, நீங்க இதை தடுத்து நிறுத்த வேண்டியதானே. அதையெல்லாம் அவங்க பத்தி கவலையே இல்லை. அவர்களை பொறுத்த வரையில் நம்ம விட்டு போய் அங்க போய் மந்திரி ஆகணும், 2 பேர் மந்திரி ஆகிட்டு நீங்க இந்த ஆட்சி கிட்ட உட்கார்ந்து இருக்கணும். முதலமைச்சராக இருக்கிற மதிப்புக்குரிய ஜோசப் விஜய் அவர்களை பொறுத்தவரையில் இதையெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். ஒண்ணு, அவருக்கு தெரியுதா தெரியலையாங்கிறது எனக்கு புரியுது. இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும். சரி, என்ன பாடினா பாட்டு போறாங்களே, தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடினா என்ன, 3வதா பாடினா என்ன என்று நினைக்கிறாரோ என்னவோ இருக்கலாம். ஏனால் இதெல்லாம் குறித்து இப்ப நீங்க திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களே நீங்க கடைகோடியில இருக்கக்கூடிய ஒரு சாமானிய தொண்டனை போய் கேட்டீங்கன்னா கூட இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் தாவேகாவில இருக்கக்கூடிய பிரசவையில இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவங்களாவது சொல்லணும். முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா என்பது என்னுடைய முதல் கேள்வி. சரி, தெரிந்தது என்று சொன்னால் நீங்க சொன்ன மாதிரி ஏன் ஒரு கண்டன அறிக்கை நீங்க தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சி? உங்கள்கிட்ட ஒரு ஐஏஎஸ் இருக்கிற மாதிரி கவர்னர்கிட்ட ஒரு ஐஏஎஸ் இருப்பாங்க. உங்க ஐஏஎஸ் சொல்லி நேரடியா கவர்னர் மாளிகைக்கு போய் இல்ல முதலமைச்சர் இதுல கடுமையான ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, இது வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னு உடனே மினிட் டு மினிட் ப்ரோக்ராம் முன்னாடியே வந்துடும். 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே ப்ரோக்ராம் வந்துடும். அந்த ப்ரோக்ராம்ல அதனாலதான் துணைவேந்தர் அதை படிக்கிறப்ப முன்னாடியே சொல்றாரு அவரு, நீங்க எது முதல்ல எது 2வது எது 3வதுங்கிற அந்த நிகழ்வு நீங்க 2-3 நாளைக்கு முன்னாடி வரும். இந்த உடனே என்ன பண்ணி இருக்கணும், முதலமைச்சராக இருக்கிறவர் உடனே தன்னுடைய ஐஏஎஸ் அதிகாரிகளை அங்க அனுப்பி இல்ல இது வேண்டாம், இது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பாதிக்கும், நாம தமிழை 1000 இருந்தாலும் தமிழர்கள் அத்தனை பேரும் மொழி என்று சொல்லி. ஐயா, ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கு, நம்ம அதை பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். ஐயா, ஒரு முக்கிய செய்தி.